ஹாய் காய்ஸ், இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். ஆப்ஷன்ஸால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ஆப்ஷன் ட்ரேடிங்கால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்க ட்ரேட் எப்படி பண்றதுன்னு தெரியாம ரொம்ப திணறிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிஸ்க் எல்லாரும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஆனா அது உண்மைதான். ஆனா ரிஸ்க் இருக்கிற இடத்துல தான் ரிவார்ட்ஸ் இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையே வாழ்றதே ஒரு ரிஸ்க் தான். அதுல நம்ம ரிஸ்க் எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். டெய்லிக்கான வாழ்க்கை. இன்னைக்கு நாள் இன்று நாளும் கடந்து போகுமா என்ற ஒரு சந்தேகத்தோடே இருக்கிறோம். ஆனா ஒரு நம்பிக்கை தானே, நாளையும் நான் பார்ப்பேன் என்று. அது மாதிரிதான் ட்ரேடிங்ல பொறுத்தவரையும் ஆப்ஷன் ட்ரேடிங்ல கண்டிப்பா ஜெயிப்போம், ஜெயிச்சே தீருவோம். தோல்வி என்பது உண்டு, அது எதுவுமே நிரந்தரம் அல்ல. வாழ்க்கையில் எல்லாமே அடிபடுவீங்க, அவமானப்படுவீங்க, அசிங்கப்படுவீங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க எடுக்க பாதையில கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்களா? நீங்க பர்ஃபெக்டா தான் இருக்கீங்களா? தவறு நடக்கிறது எங்க தவறு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு எந்த இடத்துல நான் தப்பு செய்யறேன், நான் ஓவர் ட்ரேட் பண்றேன், அதனால எனக்கு கண்ட்ரோல் ஆகல, அது இல்லாம ப்ராஃபிட்டா என்னால லாக் பண்ண முடியல, நல்ல ப்ராஃபிட்டபிளா காட்டிட்டு இருக்கு, ஆனா இருந்தாலும் நான் ஹோப்பாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். இல்ல லாஸ் வந்துட்டு இருக்கு, ஆனா இருந்தாலும் மேல மார்க்கெட் போகும்ன்றது ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் தவறுகளான ஒரு மிகப்பெரிய காமனா இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தவறான விஷயம். இது அவங்களோட தவறு கிடையாது, அவங்களோட சைக்காலஜி டிஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய சைக்காலஜி பில்ட் ஆகுன்னு அர்த்தம். இந்த மோட்டிவேஷனுக்கான ஒரு விஷயமே உங்களுடைய சைக்காலஜி நீங்களே பாருங்கள். ஒரு கண்ணாடி எடுத்துக்கங்க, கண்ணாடி முன்னாடி பாருங்க, நீங்க என்ன தவறு செஞ்சீங்கன்னு கேளுங்க. நீங்க செய்யற தவறு உங்களுக்கு புரியவே இல்லை, உங்களுக்கு தெரியவே இல்லை என்றால் எத்தனை பேர் சொன்னாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ நீங்க ஒத்துக்கணும், நீங்க என்ன தவறு செய்யறீங்கன்றது. அதை ஒத்துக்கிட்டா மட்டும் மத்தாது, அதை திருத்திக்கணும், இல்ல திருத்தத்துக்காக ட்ரை பண்ணணும். இதுதான் மிகப்பெரிய மந்திரம். டெய்லிக்கான ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். டெய்லிக்கான ஒரு ட்ரேட் எடுங்க, ஒரு சிம்பிளான ஒரு போர்டு. டெய்லிக்கான ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா சிம்பிளான ஒரு போர்டில் எழுதுங்க. இன்னைக்கு ஆப்ஷன் ஸ்கேல்பிங் நான் எழுதிருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் நான் என்ன பண்றேன், நான் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்றத நான் நோட் பண்றேன். அந்த ட்ரேட்குள்ள நான் ட்ரேடிங் கரெக்டா தான் பண்றேன்னா, என்னென்ன தப்பு பண்றேன், என்னென்ன சரியான விஷயங்கள் பண்றேன்னு ஒவ்வொரு பாயிண்ட்ஸா நான் நோட் பண்ணுவேன். எத்தனை நிமிஷம் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன், 3 minutes டைம் ஃப்ரேம். நான் எத்தனை கேண்டில் எந்த டைம்ல எந்த செகண்ட்ஸ்ல நான் என்ட்ரி கொடுத்திருக்கேன், அதோட செகண்ட் பாயிண்ட்டை நான் நோட் பண்ணுவேன். என்னோட எஸ்எல் எங்க இருக்கணும் அதையும் நான் நோட் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் லாஸ் ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றதும் நான் நோட் பண்ணி வைப்பேன். லாஸ் மிகப்பெரிய ஒரு விஷயம். லாஸ், அந்த லாஸ மேனேஜ் பண்ண தெரிஞ்சா போதும் சார். லாஸ் வரும், வியாபாரத்தில் நஷ்டம் உண்டு, ஆனா அதை மேனேஜ் பண்ண தெரியும். உங்களுக்கு லாஸ மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க ட்ரேடிங் பண்ண முடியாது. அது எப்படி வரையும் கெயின் பண்ணாத வரையும் நீங்க தான் கெயின் பண்ணி ஆகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப நான் கூட சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் உங்க வாழ்க்கையை யார் பாக்குறது? நீங்க தானே பார்க்கணும். உங்களுக்கு நீங்க தானே திருத்திக்க முடியும். ஒரு பேட் ஹாபிட் இருக்குன்னா நீங்க தான் உங்களை திருத்திக்க முடியும். மத்தவங்க என்னதான் சொன்னாலே உங்களுக்கு திருந்தவே திருந்தாது. அப்ப ட்ரேடிங் ஒரு அடிக்ஷன் ஆயிடும். ட்ரேடிங் அடிக்ஷன் ஆயிடுச்சுன்னா நீங்க அதுக்குள்ள வரணும்னா ஒரு கேப் கண்டிப்பா தேவை. கண்டிப்பா 1 or 2 months நீங்க மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். ஒன்லி நீங்க வாட்ச் மட்டும் தான் பண்ணணும். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல உங்களுக்கு பைசா இருக்க கூடாது. நில் பொசிஷன்ல வைங்க. ஒன்லி சார்ட்டை மட்டும் விஷுவல் பண்ணுங்க. இங்க இருந்து இண்டெக்ஸ்ல நான் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி இருக்கு, இது எதுவரையும் போகுது. 2 மாசத்துக்கான ட்ரேடிங் ஜெர்னி எழுதுங்க. இதெல்லாம் லாஸ் பண்ணிருக்கு. ஒரு நாளைக்கு இது மண்டே, இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் ஒரு 50 பாயிண்ட் பிடிச்சோம். ஒரு 2வது நாள் டியூஸ்டே, இன்னைக்கு நம்மளுக்கு எஸ்எல் கட்டு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எத்தனை என்ட்ரிஸ் எடுப்பீங்க, உங்க கண்டிஷன் வரும்போது என்ட்ரி எடுக்கிறீங்களா இல்லையா, இது எல்லாமே நோட் பண்ணணும் சார். அப்போ 2 மாசத்தான விஷயத்த நீங்க புரட்டி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பின்னாடி திரும்பி பாருங்க, நீங்க கண்டிப்பா உணர்ந்துக்கீங்க நீங்க என்ன தப்பு செய்யறீங்க. இது யாராலும் சொல்ல முடியும். ட்ரேடிங் சார்ட்டை என்னால காட்ட முடியும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி காண்டஸ்டிக் உருவாகும், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி. அதுதான் இன்ட்ரெஸ்டா இருக்கா உங்களுக்கு? அது இன்ட்ரெஸ்டே கிடையாது சார், அது ஒரு விஷயமே கிடையாது. நீங்க உங்க மைண்ட் செட்டுக்குள்ளோ கரெக்டா தான் இருக்கீங்களா, ட்ரேட் எடுக்கிறதுக்கான சரியான ஒரு மனுஷனா தான் இருக்கீங்களா, மைண்ட் செட்டோட இருக்கீங்களா, சைக்காலஜி பில்ட் ஆயிருக்கா, டிசிப்ளின் பில்ட் ஆயிருக்கா, அது இல்லாம உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கா, கரெக்டான டைம்ல தான் என்ட்ரி கொடுக்கீங்களா, ஓவர் என்ட்ரி கொடுக்காம இருக்கீங்களா, இதெல்லாம் தான் வெரி இம்பார்ட்டன்ஸ். இதை நீங்க திருத்திக்காத வரையும் என்னதான் நான் சார்ட்டை காட்டினாலும் சரி, என்னதான் நான் எந்த விஷயத்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் சரி, நாட் ஒர்க் ஆக. புரியுதுங்களா? முதல்ல திருத்த வேண்டியது உங்களை.
அப்போ மைண்ட நீங்களே திருத்திக்கிட்டா மட்டும்தான் உண்டு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். மண்டே பாருங்க, லைவ் பார்க்காதவங்க பாருங்க 9 o'clock. என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். லைவ்ல யூடியூப்ல நான் எப்படி சைக்காலஜி பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் வந்து நீங்க பார்க்கலாம். இல்ல ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை, தேங்க்யூ.